டெய்லி காலையில எழுந்துச்சுனே வெறும் வயித்துல கேரட் பீட்ரூட் ஜூஸ் அதுல வந்து கொஞ்சம் லெமன் அண்ட் கொத்தமல்லி போட்டு எடுக்கிறோம்னா நான் வந்து எனக்கு 6 மணி நேரத்துக்கு பிபி ஷூட் அப் ஆகாது. ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன் போனா எனக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் பயப்பட வேணாம். கொலஸ்ட்ரால் கம்மி ஆகும். லோ பிபி இருக்கவங்க தான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா குடிக்கணும். நீங்க வந்து டைரக்டா பீட்ரூட் ஜூஸ் குடிக்காம ஆப்பிள் பீட்ரூட் ஏபிசியா நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுவும் வந்து பாதி பீட்ரூட் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். நீங்க டிராவா 250 ml எடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வாய் ஸ்மெல் இருக்கு மேம், ஏதாவது மருந்து கொடுங்க. வாய் ஸ்மெல் இருக்கு, நான் என்ன பண்ணணும்? எப்படி என் வாய்ஸ் ஸ்மெல்ல சரி பண்ணணும்? வெளியே பப்ளிக்ல பேச பயமா இருக்கு, இதை பேச பயமா இருக்கு. வயிற்றுல இருக்கிற ஆசிட் லெவல் வயிறு புண்ணு இருந்தா வாய் ஸ்மெல் வரும். அப்ப அந்த ஆசிட் பேலன்ஸ் நீங்க சரி பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா இயற்கையா இது வரைக்கும் யாரும் டிப்ஸ் சொல்லிருக்குமா டாக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் ஸ்மெல் இருக்கிறவங்க ரெகுலரா பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு வாய் ஸ்மெல் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். ஏன்னா அந்த ஆசிட் பேலன்ஸா அது கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் துர்நாற்றமே இல்லாம ஆக்கும். இப்ப நான் வந்து பீட்ரூட் குடிக்கிறது எனக்கு ஓவர் டோஸா இல்ல போதுமா, நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து குடிச்சு யூரின் வந்து ஒயிட்டாவே போயிட்டு இருக்குன்னா என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கு, பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும்னு அர்த்தம். நான் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கேன், யூரின் வந்து ஆரஞ்சு ஆர் மோஷன் வந்து ரெட் கலர்லயோ பிங்க் கலர்லயோ போகுதுன்னா எனக்கு நைட்ரிக் ஆக்சைடு போதுமான அளவுக்கு இருக்கு, எனக்கு பிபி நார்மலா இருக்கு, எனக்கு ரத்த குழாய்களை கொழுப்பு அடைச்சு இல்ல, எனக்கு எமர்ஜென்சி இல்ல, நான் ஒரு வாரம் 10 நாள் கூட பீட்ரூட் ஜூஸை சாப்பிடாம வேற மாத்திரை ஏன்னா ஒரு டீனா சாப்பிட்டு நமக்கு போரிங்கா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்ப ரீசெண்டா நான் வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு வந்து விட்டமின் டி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் சைட்ல போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து திருப்பி ரிப்போர்ட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. 3 மாதம் டைம் கொடுத்திருந்தாங்க. நான் வந்து சூரிய ஒளியில போயிட்டு கால் வச்சா விட்டமின் டி கூடும், விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க கூடாது, உணவுல விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விட்டமின் டி எனக்கு உடம்புக்கு கிடைச்சாலும் என்னுடைய உணவுலயோ என்னுடைய வெயில்ல நான் எடுத்தாலும் சப்ளிமெண்ட்ஸா எடுத்தா கூட அதோட அப்சார்ப்ஷன் புவரா இருக்குல்ல. அப்ப நான் விட்டமின் டி ரத்தத்துல அப்சர்வ் ஆக நான் என்ன உணவு எடுக்கணும், நான் என்ன உணவு எடுத்தா என் உடம்புல விட்டமின் டி அப்சர்வ் ஆகி எனக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் தேடும் பொழுது பீட்ரூட் மட்டும்தான் விட்டமின் டி அப்சார்ப்ஷன் ஃப்ரம் த ஃபுட் அண்ட் இது என்விரான்மெண்ட்ல இருந்து அப்சர்வ் ஆகி நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் விட்டமின் டி ஆக்சுவலி பீட்ரூட் ஜூஸ் ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருந்ததுதான். பட் அந்த ஒரு ஸ்கிப் பண்ணுவோம் இல்லையா, நடுவில் ஒரு 15 days நம்மளுக்கே கூட ஒரு பிரேக் வேணும்னு தோணும் போது நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். பீட்ரூட் ரெகுலரா எடுத்தோம்னா விட்டமின் டியோட அப்சர்ப்ஷன் அது வந்து கரெக்ட் பண்ணுது. நம்ம எல்லாமே லிவர் அண்ட் லங்ஸ் உடைய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு டிடாக்சிபிகேஷன் பத்தி பிஹைண்ட் வுட்ஸ்ல சமீப காலமா நம்ம நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேற்றுறதுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கர்ப்பப்பையில இருக்க நச்சு வெளியேற்றுறதுக்கு வெந்தயம் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொன்றுக்கு தைராய்டுக்கு வந்துட்டு கொய்யாக்காய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொன்றும் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நம்மளுடைய லிவர்ல இருந்தும் லங்ஸ்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறதுக்கு டிடாக்சிஃபை பண்றதுக்கு பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப முக்கியம். 40 வயசு 45 வயசுக்குள்ள நிறைய பேருக்கு மாரடைப்பு வருதுன்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் கூடுறனாலையும் இருதய ரத்த குழாய்கள் ப்ராப்ளம்னாலையும் இந்த மாரடைப்பு அதிகமா இருக்கு. நீங்க வந்து இந்த பீட்ரூட் கலவை உள்ள ஒரு ஜூஸ் காம்பினேஷன் நீங்க அது குடிக்கிறது இல்லையா, என்ன மேம் அப்படின்னு கேட்டாங்க. சீரியஸ்லி இன்னைக்கு இந்த பதிவை போடும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு.